ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல காரசாரமாக எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் பொட்டேட்டோ ரோஸ்ட், பொட்டேட்டோ வறுவல்னு கூட சொல்லலாம். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. வறுவல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் இதில் ஒரு 2லேருந்து 3 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதிலிருந்து நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் இதை வதக்கணும். அடுத்ததான் இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே 2 பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு 30 செகண்டுக்கு மேலேயே இதை நல்லா வதக்கணும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இன்னொரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்து போட்டுக்கிறேன். டோட்டலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இதை கரெக்டாக கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது ரெடி ஆகிறதுக்கு எனக்கு குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஆகும். மீடியம் டு லோவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேல் லேயர் அதாவது அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும், இன்னர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இதில் தேவை காரம் இன்னும் வேணும் அப்படின்னா கடைசியாக நீங்கள் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.